அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மள்ல நெறைய பேர் வந்து சாப்பாட வந்து ரொம்ப லேசாகவோ, ரொம்ப வீணாக்குறதுலயும், ரொம்ப நெறைய விஷயங்கள நம்ம வந்து அப்படியே அசால்ட்டா விட்டுறதும், எப்ப பாரு குறை சொல்றதுலயும் இருக்கோம். ஸோ, அது நம்மளே நெறைய விஷயத்துல நம்மளுக்கு அறியாமலே நம்ம செய்றோம். அல்லாஹ் வந்து அந்த சாப்பாட நம்மகிட்ட கொண்டு வரதுக்காக எத்தனையோ பேருடைய உழைப்பு, விவசாயம் ஆரம்பிச்சதுலேருந்து அத டிரான்ஸ்போர்ட் பண்ணி, ஒரு மளிகை கடைக்கு வந்து அந்த மளிகை கடையிலேருந்து நம்மகிட்ட வந்து அத சாப்பிடுற வரைக்கும் எத்தனையோ பேருடைய உழைப்பு அதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம உங்களுக்கு தெரியும் காசால எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. சாப்பாடு இல்லாம குழந்தைங்க இறந்து போறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல அல்லாஹ் நம்மளுக்கு 3 வேளையும் நல்லா சாப்பாடு குடுத்து, அதுல வந்து பர்க்கத் செஞ்சு, எப்போ என்ன நெனச்சாலுமே நம்ம சாப்பிடுற அந்த தகுதி அல்லாஹ் நம்மளுக்கு குடுத்துருக்கான். அப்போ நம்ம எவ்வளோ நன்றி செலுத்தணும் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ்வுக்கு நீங்க எவ்வளோ நன்றி செலுத்தினாலும் கம்மி தான். அதனால தான் சாப்பிடுறதுக்கு முன்னாடி பிஸ்மில்லா வாலா பர்கத்துல்லா அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் ஆரம்பிக்கிறேன். இந்த சாப்பாடுல எனக்கு பர்க்கத்து குடு அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். அதே மாரி சாப்பிட்டு முடிச்சோனே, அல்ஹம்துலில்லாஹி லஸீ அத்அமனா வ ஸஹானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன் ஏன் சொல்றோம்? எல்லாம் இந்த சாப்பாடுக்கும், இந்த நீ குடுத்துருக்கிற இந்த தண்ணிக்கு நான் நன்றி செலுத்துறேன். என்ன முஸ்லீம் ஆக்குனதுக்கு நான் நன்றி செலுத்தினேன். அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஸோ இப்படி சொல்றது மூலியமா, நீங்க நன்றி செலுத்தினது மூலியமா அல்லாஹ் இந்த உணவுல பர்க்கத் செய்வான். உங்களுக்கு உடம்புல எந்த ஒரு வியாதி வராது. நீங்க சாப்பிடுற அந்த உணவு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம டைஜஸ்ட் ஆகும். இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா, அந்த துவாவ மறக்காதீங்க. அல்லாஹ்க்கு எந்நேரமும் அந்த சாப்பாடுக்கு நன்றி செலுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவ யார் வந்து சாப்பிடும்போது நன்றி செலுத்தாமலோ, துவா சொல்லாமலோ இது பண்றாங்களோ, அவங்களுக்கு இந்த பதிவ அனுப்பிச்சு விட்டு ஒரு ஞாபகார்த்தத்த ஊட்டுங்க. அல்லாஹ் இது இது நீங்க அனுப்புறது மூலியமா உங்களுக்கு ஒரு நன்மைய அல்லாஹ் ஏவி வைப்பான். இன்ஷா அல்லாஹ். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.